சாலை விபத்துக்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கும் நிலையில் விபத்துகளை குறைக்க என்ன செய்யலாம் என்று மக்கள் குரல் பகுதியில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ரோடு ரொம்ப மோசமாக இருக்கு. ஏன்னா இந்த மழை காலத்தில் வந்தாலே அந்த ரோடு மேடு வெள்ளம் அதே மாதிரி குழிகள் ஆகிறது. அதை சரி செய்யணும். இதுக்கு கண்டிப்பா இந்த 18 வயசு கீழே இருக்கிறவங்க அந்த 2 வீலரோ இல்ல 4 வீலரோ ஓட்டுறவங்க நிறைய விபத்துக்களை ஏற்படுத்துறாங்க. இதுக்கு அரசு கடுமையான தண்டனைகள் தரணும். சாலை விபத்து இப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதலிடமா இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சாலை விபத்தை குறைக்கிறதுக்கு மது போதை வஸ்துகள் தான் அதிகமான காரணமா இருக்கு. அந்த இதை பத்தி விழிப்புணர்வுகள் நடத்துறதுக்கு பல கூட்டங்களை நடத்தலாம், முகாம்கள் போட்டு அவங்களுக்கு விழிப்புணர்வு நடத்தலாம். 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க வண்டியை ரூல்ஸ் எதுவுமே தெரியாம என்ன மாதிரி ஓட்டணுன்ற ஒரு ஐடியாவே இல்லாம ஓட்டிட்டு இருக்காங்க. உதாரணமா சொன்னோம்னா, ஒரு ரைட்ல கட் பண்ணி போறோம் அப்படின்னோம்னா முன்னாடி இண்டிகேட்டர் முதல் கொண்டு எதுவுமே போட மாட்டேங்கிறாங்க. ஒரு சிக்னல், எந்த சிக்னலும் இல்லை, அவங்க பாட்டுக்கு போறாங்க வர்றாங்க. ஸோ அதனால அதிகமான ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. வாகன சட்டங்களை அந்த பொதுமக்கள் அதிகமாக மதிக்கிறது இல்லை. வாகனங்களை ஓட்டும்போது ஒரு விதிமுறைகளை கடைபிடிச்சி இப்படித்தான் வாகனம் ஓட்டணுங்கிற விதிமுறைகள் இருக்குது. அதை யாரும் அதிகபட்சமாக பயன்படுத்துறது கிடையாது. அது போக பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் அதிக வெளிச்சத்தோட கூடிய லைட்டுகளை நிறைய வாகனங்கள், பெரிய பெரிய வாகனங்களை போட்டு வர்றாங்க. சின்ன வாகனங்களே போட்டு வந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒளி விளக்குகளை கொஞ்சம் கம்மி பண்ணணும். பொறுமை, சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு, இந்த 3மே இல்லாததுனால தான் நமக்கு வாகன விபத்துகள் அதிகமாக ஏற்படுது. மக்கள் குரல் பகுதியில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.